வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி. ஸோ போகலாமா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி. ஃபஸ்ட்டு ஒரு 10 நார்மலாக தான் இருக்கும், சரிங்களா? அப்புறம் தான் ரன கொடூரமாகும். பி லெஸ் தென் வியான்னு கேட்குறாங்க. அப்போ பி லெஸ் தென் வியான்னு கேட்குறாங்க. நம்ம சால்வ் பண்ணோம்னா பி லெஸ் தென் வி. இந்த 3 சிம்பிளையும் மெர்ஜ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸான லெஸ் தென் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கரெக்டு. எல் கிரேட்டர் தென் எம்மான்னு கேட்குறாங்க. சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எல் greater than m. So இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? both 1 and 2 follows. both 1 and 2 follows. உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா both 1 and 2. சரிங்களா? ஐயால இங்கே ஈன்னு போட்டு அங்கே ஏயை மார்க் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிடுவோம். ஓப்பனிங்லே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது பார்த்தீங்களா? ஸோ both 1 and 2 follows. சரிங்களா? both 1 and 2 follows. both. அடுத்து t less than zன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? t less than z. ஸோ tலேருந்து z சால்வ் பண்ணோம்னா t less than z தான். k less than 1 கேட்குறாங்க. kலேருந்து ஓக்கு unknown ரிலேஷன் சிம்பிள் மாறி இருக்குது, ஸோ வராது. அப்போ only 1 follows தான் நமக்கான ஆன்சர். only 1 follows. only 1 follows தான் நமக்கான ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி. m less than jன்னு கேட்குறான். mலேருந்து jக்கு சால்வ் பண்ணிங்கன்னா m less than j கரெக்டு. v greater than i தான் நமக்கு இதை சால்வ் பண்ணால் கிடைக்கும். இந்த சிம்பிள்லாம் மெர்ஜ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸான கிரேட்டர் தான் கிடைக்கும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ வராது. அப்போ ஒன்லி 1 ஃபாலோஸ் தான் நமக்கான ஆன்சர். ஒன்லி 1 ஃபாலோஸ் தான் நமக்கான ஆன்சர். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஒன்லி 1 ஃபாலோஸ். உங்களுக்கான அடுத்த கேள்வி. b less than j. அதாவது இதுக்கு தான் நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணுமையா சிவாஜிகளா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே v கிட்ட என்ன சிம்பிள் இருக்குது? கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது. இங்கே v கிட்ட என்ன சிம்பிள் இருக்குது? லெஸ் தென் சிம்பிள் இருக்குது. சரியா? ட்ராவல் பண்ணி போகிற சைட்லேருந்து பார்க்கணும், சரிங்களா? இப்போ திடீர்னு v கிட்ட இங்கே கூட லெஸ் தென் சிம்பிள் இருக்கும், சரியா? ஆனால் நான் எந்த சைடு ட்ராவல் பண்ணுறேனோ அது பக்கத்தில் பார்க்கணும். நான் ட்ராவல் பண்ணுறது வியோட ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ ட்ராவல் பண்ணும்போது வீக்கு பக்கத்தில் இங்கே கிரேட்டர் இருக்குது, இங்கே லெஸ் இருக்குது, அதை பார்த்தே தப்புன்னு போட்டுருவேன். ட்ராவல் பண்ண மாட்டேன். யூடியூப்பில் அல்ட்ரா லெவல் டெக்னிக் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன் நான், இன்இக்வாலிட்டிக்கு. அதை பார்த்துருங்க. அடுத்து q கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு டி. இப்போ பார்த்தீங்கன்னா q கிட்ட ஈக்குவல்ட்டு இருக்குது சார், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ட்டு இருக்குது. உடனே தப்பு போட்டுடலாமானா கிடையாது. q கிட்ட ஈக்குவல்ட்டு இருக்கா? அப்போ ஆருக்கு போங்க. ஆறுக்கிட்ட இந்த க்யூவை போட்டிங்கன்னா q greater than or equal to t இருக்குது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் only 2 follows. only 2 follows. ஸோ only 2 follows. என்னையா நெய்தர்னு போடுறீங்க? அப்படி வரவே இல்லையா நெய்தரு? only 1 follows யா? 3வது கொஸ்டின். உங்களுக்கு எம்லேருந்து ஜே சால்வ் பண்ணிங்கன்னா only 1 follows ஆகும்ல. அடுத்து t greater than e. இப்போ பார்த்தீங்கன்னா டீலேருந்து நான் டீயோட ரைட் சைடில் தான் ட்ராவல் பண்ணுமா? டீ கிட்ட இங்கே லெஸ் தென் சிம்பிள் இருக்குது, இங்கே டீ கிட்ட பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது. இதை பார்த்தே நான் கேன்சல் பண்ணிடுவேன். ட்ராவல் பண்ணி போனாலும் எனக்கு டி லெஸ் தென் தான் ஆன்சராக வரப்போகுது, டி கிரேட்டர்னு வரப்போகிறது இல்லை. ஸோ உடனே கேன்சல். அடுத்து ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ ஏலேருந்து எஃப்க்கு போய் எஃப்லேருந்து ஒய்க்கே போக முடியாது, சிம்பிள் சேஞ்ச் ஆகிடுது. ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் வருது, எஃப்லேருந்து கிரேட்டர் தென் ஒய்ன்னு மாறிடுது. ஸோ சிம்பிள் சேஞ்ச் ஆகனால செகண்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஸோ நமக்கான ஆன்சர் ஒன்லி ரெண்டுமே, சாரி மக்களே, ரெண்டுமே தப்பு தானே போட்டிருக்கீங்க. அப்போ ரெண்டுமே வராதுன்னா நமக்கு என்ன ஆன்சரு? நெய்தர் ஒன் நார் ட்ரூ ஃபாலோஸ். நெய்தர் ஒன் நார் டூ இஸ் ட்ரூ. சரியா? 5th கொஸ்டினுக்கு. அடுத்து சாரி மக்களே ஒரே நிமிஷம். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லான்னு கேட்குறான். ஐயிலேருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்லேருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்னா ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல் கரெக்டு. ஹச் லெஸ் தென் ஜியான்னு கேட்குறான். ஹச் ஈக்குவல் டு எம்லேருந்து ஜிக்கு போனாலும் லெஸ் தென். ஸோ போத் 1 and 2 ட்ரூ. சரியா? போத் 1 and 2 இஸ் ட்ரூ. போத் 1 and 2 இஸ் ட்ரூ. டி லெஸ் தென் வி.
டீலேருந்து இஜெட்டுக்கு போகிறோம், இஜெட்லேருந்து விக்கு வரும். அப்போ டி லெஸ் தென் இஜெட்டு, இஜெட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வினா டி லெஸ் தென் வி. அப்போ எனக்கு இது கரெக்டு. ஓ கிரேட்டர் தென் பியான்னு கேட்குறான். ஸோ ஓலேருந்து பிக்கு போகணுன்னா ஓ ஈக்குவல் டு வி இருக்குது. அப்போ இங்கே ஓவை விக்கு போட்டிங்கன்னா ஓலேருந்து பி ட்ராவல் பண்ணிங்கன்னா ஓ கிரேட்டர் தென் பி தான். ஸோ எனக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 ஃபாலோஸ். போத் 1 and 2 ஃபாலோஸ். அடுத்து ஓ லெஸ் தென் ஹச்சான்னு கேட்குறான். ஓலேருந்து எண்ணுக்கு போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஓ லெஸ் தென் என் வரும். என்லேருந்து ஹச்சுக்கு போனோம்னா என் லெஸ் தென் ஹச். அப்போ சால்வ் பண்ணால் ஓ லெஸ் தென் ஹச். அப்போ எனக்கு இது கரெக்ட். என் கிரேட்டர் தென் பியான்னு கேட்குறான். ஸோ இங்கே பாருங்கள், எண்ணிலேருந்து யூக்கு போய் யூலேருந்து பிக்கு போக முடியாது. ஸோ ஃபால்ஸ். என்ன கிரேட்டர் தென் யூன்னு வந்துடுது, பட் யூ லெஸ் தென் டீன் மாறிடுது. அப்போ அது ஃபாலோ ஆகாது. அப்போ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அடுத்து Q கிரேட்டர் தென் டீயான்னு கேட்குறாங்க. ஸோ க்யூலேருந்து ஹச்சு போய் தான் ஹச்சிலேருந்து டீ போக முடியும். ஆனால் இங்கே க்யூலேருந்தே ஹச்சு போக முடியல. இது ஃபாலோ ஆகாது. ஆர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பியான்னு கேட்குறான். ஸோ ஆர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹச்சு. ஹச்சிலேருந்து போக முடியாது. சரிங்களா? அதாவது ஆர்லேருந்து ஹச்சு போய் ஹச்சிலேருந்து யூ போய் யூலேருந்து தான் உங்களால் பிக்கு போக முடியும். பட் இங்கே ஹச்சு கிரேட்டர் தென்னு மாறிடுது. இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்கான். ஸோ வராது. எஸ் லெஸ் தென் கியூ. எஸ்லேருந்து யூ போய் யூலேருந்து கியூ போகலாம். எஸ் லெஸ் தென் யூ, யூ லெஸ் தென் கியூ. அப்போ எஸ் லெஸ் தென் கியூ இஸ் யுவர் ஆன்சர். அப்போ ஒன்லி 3 ஃபாலோஸ். எனக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 ஃபாலோஸ். கிளியர் எல்லாத்துக்குமே? ஒன்லி 3 ஃபாலோஸ். அடுத்து பெருசாக வச்சுருக்காங்க. இப்போ டிலேருந்து நான் எஸ்ஸுக்கு போகணும்னா ஃபஸ்ட்டு டிலேருந்து ஹச்சு போய் ஹச்சிலேருந்து பி போய் பிலேருந்து தான் எஸ் போக முடியும். கரெக்ட். டி கிரேட்டர் தென் ஹச், ஹச் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தென் எஸ்னாலே அங்கே கிரேட்டர் சிம்பிள் வந்துருச்சு. ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. ஸோ ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி வராது. ஏன்னா ஒய்லேருந்து இஜெட் போய் இஜெட்லேருந்து டபிள்யூ தாண்டும் போதே ஒய் கிரேட்டர் தென் டபிள்யூ அப்படின்னு மாறிடுது. இனி நான் ட்ராவல் பண்ணாலும் பண்ணலாட்டியும் கிரேட்டர் தான் வரப்போகுது. அப்போ இது ஃபால்ஸ். டி லெஸ் தென் யூ. டீலேருந்து ஹச்சு போய் ஹச்சிலேருந்து யூ போனோம்னா டி லெஸ் தென் யூ கரெக்ட். அப்போ 1 and 3 ஃபாலோஸ். அப்போ நமக்கு என்ன அது? 1 and 3 ஃபாலோஸ். 1 and 3 ஃபாலோஸ். சரிங்களா? அடுத்து இ கிரேட்டர் தென் பி. சரியா? ஸோ நான் இப்போ என்ன செய்யணும்? இலேருந்து ஃபஸ்ட்டு எம்முக்கு போகணும். எம்மிலேருந்து யூக்கு போய் தான் யூலேருந்து பிக்கு போக முடியும். ஆனால் எம்மிலேருந்து யூகேனால போக முடியாது. ஸோ இது ஃபால்ஸ். கே ஈக்குவல் டு எஃப்ஆன்னு கேட்குறான். ஸோ கே ஈக்குவல் டு எம்மு. எம்மிலேருந்து போக முடியாது. கே லெஸ் தென் யூ, யூலேருந்து தான் கேலேருந்து யூ, யூலேருந்து கியூ, க்யூலேருந்து தான் எஃப் போக முடியும். பட் கே லெஸ் தென் எஃப்னு எனக்கு கிடைக்கும். கரெக்டாக? இல்லை, கிடைக்காது. கிடைக்கும். கேலேருந்து யூ, யூ ஈக்குவல் டு கியூ, கியூ லெஸ் தென் எஃப், கே லெஸ் தென் எஃப்னு கிடைக்கும். பட் இங்கே ஈக்குவல் டு எஃப் கிடையாது. ஆர் கிரேட்டர் தென் கே. ஸோ ஆர்லேருந்து கியூ போகிறேன் ஃபஸ்ட்டு. ஆர்லேருந்து கியூ போய் கியூலேருந்து யூ போய் யூலேருந்து கே போனால் எனக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்னது? ஒன்லி 3 ஃபாலோஸ். ஒன்லி 3 ஃபாலோஸ். சரியா? அடுத்து எஸ் லெஸ் தென் டி. ஸோ எஸ் லெஸ் தென் டீன்றான். எஸ்ஸிலேருந்து பி போய் பியிலேருந்து கியூ போய் கியூலேருந்து டி போகலாம். கிடைக்குது. எஸ் லெஸ் தென் டி கிடைக்குது. எஸ்ஸிலேருந்து பி போனீங்க, பியிலேருந்து கியூ போனீங்க, கியூலேருந்து டி போனீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று எனக்கு ஃபாலோ ஆகுது. சரியா? எல் கிரேட்டர் தென் இஜெட்டான்னு கேட்குறான். எங்கே எல்லு? எல்லுலேருந்து கியூ போய் கியூலேருந்து தான் இஜெட் போக முடியும். கியூக்கு இஜெட்டுக்கே சிம்பிள் மாறி இருக்குது. ஸோ இது வராது. கியூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ. ஸோ கியூ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது. சரியா? கியூலேருந்து ஜி போய் ஜியிலேருந்து டபிள்யூ போகலான்னு பார்த்தா இங்கே சிம்பிள் மாறி இருக்குது. ஸோ இதுவும் வராது. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன? 12க்கு ஒன்லி 1 ஃபாலோஸ். ஒன்லி 1 ஃபாலோஸ். அடுத்து இப்போ இருந்து தான் ஆரம்பிக்குது. மெயின்ஸ் லெவலில் வித்தியாசமாக வரது இனிமேல் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கேன்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்கேன். ஸோ என் கிரேட்டர் தென் ஹச்சுனா என்லேருந்து டபிள்யூ போய் டபிள்யூலேருந்து ஹச்சு போகலாம். ட்ரூ. எல் லெஸ் தென் எஸ்ஸான்னு கேட்டிருக்கீங்க. இங்கே எல்லு கிட்ட கிரேட்டர் இருக்குது, இங்கே எல்லு கிட்ட லெஸர் இருக்குது. ஸோ வராது. ஸோ எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லான்னு கேட்டிருக்கேன். எல்லுலேருந்து டபிள்யூ போய் இங்கே பாருங்களேன், எல்லுலேருந்து டபிள்யூ போகலாம், இப்படி வரும். ஆனால் டபிள்யூலேருந்து எஸ் போனீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் அன்னோன் ரிலேஷன்.
சரியா? அப்போ என்ன அர்த்தம்? எல்லுக்கும் எஸ்ஸுக்கும் அன்னோன் ரிலேஷன். ஸோ எல் லெஸ் தென் எஸ் இருக்குது, எல் கிரேட்டர் தென் எஸ் இருக்குது, எல் ஈக்குவல் டு எஸ் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அண்ட் 1 ஃபாலோஸ். எய்தர் 2 or 3, சாரி, எய்தர் 2 or 3 ஃபாலோஸ், 1 ஃபாலோஸ். அப்போ என்ன அர்த்தம்? ஆப்ஷன் டி தான் உங்களுக்கான ஆன்சர். எனக்கு 1 ஃபாலோ ஆகுது, இது வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் வருது. அப்போ என்ன ஆன்சரு? போத் 1 அண்ட் எய்தர் 2 or 3 ஃபாலோஸ். கிளியரா? எல்லாத்துக்குமே தெளிவாக புரிந்ததா? தெளிவாக புரிஞ்சா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, டெஃபினெட்லி நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லணும். டெஃபினெட்லி நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லணும். எது டெஃபினெட்லி நாட் ட்ரூ? டெஃபினெட்லி நாட் ட்ரூ. இங்கே பாருங்களேன், இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எது டெஃபினெட்லி நாட் ட்ரூன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டுன்னு வச்சுங்களேன். இது கன்க்ளூஷன் அப்படின்னா ஏ கிரேட்டர் தென், சாரி, ஏ லெஸ் தென் சின்னு போடுறாங்க, இங்கே ஏ கிரேட்டர் தென் ஈன்னு போடுறாங்க. நம்ம ஏ லெஸ் தென் சியை தான் டெஃபினெட்லி நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லணும். சரியா? எனக்கு ஒரு 2 பேருக்கான ரிலேஷன் தெரிஞ்சு அங்கே ஒரு ஆன்சர் வரும், இங்கே வேறு ஆன்சர் இருக்கும். எனக்கு ஒருத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிலேஷன் தெரிஞ்சாதான் டெஃபினட் அப்படின்ற வேர்டையை நான் யூஸ் பண்ண முடியும். புரியுதா? அப்போது எனக்கு இங்கே ஏ சிக்கு ரிலேஷன் தெரியுமா, ஏ கிரேட்டர் தென் சீன் ஃபைன் பண்ண முடியுமா, ஆனால் இங்கே ஏ லெஸ் தென் சீன் இருக்கா, அப்போ நான் சொல்லுவேன் 100% நாட் ஃபாலோஸ், இது நாட் ட்ரூ. அப்போ அதுக்கு பேர் தான் டெஃபினெட்லி நாட் ட்ரூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கும் ஈக்கும் எனக்கு அன்னோன் ரிலேஷன். சரியா? எனக்கு கெனாட் பி டிட்டர்மைன் ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்? ட்ரூ இல்லை, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ டெஃபினெட்லி ஃபால்ஸ்ன்னு சொல்கிறது வேற, ஃபால்ஸ்ன்னு சொல்கிறது வேற. இது வந்து அன்னோன் ரிலேஷன். எனக்கு அன்னோன் ரிலேஷன்னாலே அதை டெஃபினெட்லி நாட் ட்ரூன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது புரிஞ்சா? இது மட்டும் புரிஞ்சான்னு சொல்லுங்கள், அப்போ தான் 20th கொஸ்டினை நான் சொல்லித்தர முடியும். சருகா, சருகா தப்புமா? நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் தப்பு. நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு இப்போ ஏ லெஸ் தென் சீன் வருது, ஆனால் இங்கே ஏ கிரேட்டர் தென் சீன் கிடைக்குது. எனக்கு ரிலேஷன் தெரிஞ்சு நான் போடுற ஃபால்ஸ் தான் டெஃபினெட்லி ஃபால்ஸ், அதாவது டெஃபினெட்லி நாட் ட்ரூ. எனக்கு ரிலேஷன் தெரியாமல் நான் போடுற ஃபால்ஸ் வந்து டெஃபினெட்லி ஃபால்ஸ் கிடையாது, அதாவது டெஃபினெட்லி நாட் ட்ரூ கிடையாது. எனக்கு ரிலேஷனே தெரில, அதனால நான் எனக்கு தெரிலன்னு சொல்லி போடுற தப்பு வேற, ஒரு ஆன்சர் தெரிஞ்சு போடுற தப்பு வேற. புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இங்கே போவோம், ஒய் கிரேட்டர் தென் எஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒய்யில் இருந்து ஹச்சுக்கு போய் ஹச்சிலேருந்து எஃப்க்கு போகணும்னா எனக்கு ஃபால்ஸு தான் வரும், டெஃபினெட்லி நாட் ஃபால்ஸ் வராது. புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? நாட் ட்ரூ வரும், ஆனால் டெஃபினெட்லி நாட் ட்ரூ வராது. சரியா? புரிஞ்சா நான் சொல்கிறது? ஆப்ஷன் பி எடுத்தோம்னா எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டீன்னு கொடுத்துருக்கேன், ஆனால் இங்கே எஃப் ஈக்குவல் டு ஆர் போட்டால் இங்கே எஃப்ஐ போட்டோம் அப்படின்னா எஃப் லெஸ் தென் டீன்னு இருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ரிலேஷன் கிடைக்குது, எஃப்க்கும் டீக்கும் ரிலேஷன் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா எஃப் லெஸ் தென் டீன்னு கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான்? எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டீன்னு கொடுத்துருக்கான். அப்போ எனக்கு ரிலேஷன் தெரிஞ்சு நான் போடுற ஃபால்ஸ் தான் டெஃபினெட்லி ஃபால்ஸ், டெஃபினெட்லி நாட் ட்ரூ. புரிஞ்சா? எம் கிரேட்டர் தென் ஆர், எம்முக்கும் ஆருக்கும் பார்த்தீங்கன்னா அன்னோன் ரிலேஷன், அப்போ அது ஃபால்ஸ், அவ்வளோதான். டெஃபினெட்லி ஃபால்ஸ் கிடையாது, ஃபால்ஸ். ஒய் லெஸ் தென் ஜி, ஒய் லெஸ் தென் ஜி, அப்போ ஒய் கிரேட்டர் தென் ஹச்சு, ஹச்சுக்கும் ஆருக்குமே அன்னோன் ரிலேஷன், ஸோ இதுவும் ஃபால்ஸ். அப்போ டெஃபினெட்லி நாட் ஃபால்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி. ஸோ உங்களுக்கான ஆன்சர் எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி தான் டெஃபினெட்லி ஃபால்ஸ். போட்டிருக்காங்க பாருங்கள், அது ஃபால்ஸ், அவ்வளோதான். அன்னோன் ரிலேஷன், அதனால ஃபால்ஸ், டெஃபினெட்லி ஃபால்ஸ் சொல்ல முடியாது. கிளியரா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து அதாவது 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், இதில் வந்து எந்த சிம்பிளை போட்டால் எனக்கு இந்த 3
எக்ஸ்பிரஷனுமே ட்ரூ ஆகும். அதாவது இந்த 3 கன்க்ளூஷனுமே ட்ரூ ஆகிற மாதிரி நான் எந்த ஆப்ஷனை எடுத்து போடுவேன் அப்படின்னு கேட்குறான். மெயின்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சம் தான் இருக்கும், கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும். சரியா? ஸோ ஆன்சர் சொல்லுங்க, சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் தான், நீங்களே சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. சில பேர் ஆப்ஷன் பின்றீங்க, ஏன்றீங்க, டின்றீங்க. பி ஆப்ஷன் 2 பேர் சொல்கிறீங்க. இப்போ இங்கே கிரேட்டரு, இங்கே லெஸ்ஸரு, இங்கே லெஸ்ஸர் போடுறேன். அதாவது ஆப்ஷன் பியை இப்போ போட்டிருக்கேன் மேலே. பார்ப்போமா, ஹச் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் கிடைக்குமா? ஹச் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ, டபிள்யூ லெஸ் தென் எம்னு கிடைக்குது. கிடைக்கலையே, ஆப்ஷன் பி வராது. ஃபஸ்ட் இதே கிடைக்கல, ஹச் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்மே கிடைக்கல ஆப்ஷன் பியில். ஆப்ஷன் ஏ பார்ப்போமா, இதை விட்டுருங்க, ஆப்ஷன் ஏ பார்ப்போம். ஆப்ஷன் பியில் கிடைக்கல, ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனே தப்பாகுது. 3 கன்க்ளூஷனும் கரெக்டாக ஆகணும். இப்போ இங்கே வந்து ஆப்ஷன் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இதில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, செகண்ட் இதில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, தேர்டு ஒன்றில் லெஸ் தென். இப்போ ஹச் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்மான்னு பார்த்தா ஹச் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ, டபிள்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் கிடைக்குது. டபிள்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டுது. அடுத்து ஐ கிரேட்டர் தென் எஃப்ன்றான். ஐ எங்கே இருக்குது? ஐயிலேருந்து டபிள்யூ போய் டபிள்யூலேருந்து எஃப் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது ஐ கிரேட்டர் தென் எஃப் கிடைக்குது. ஆப்ஷன் 2 கிடைக்குது. அடுத்து எம் லெஸ் தென் டி. இப்போ எம்மிலேருந்து டி போகிறதுக்கு நான் எங்கே போகணும்? என்ன சிவாஜிகளா, எம்மிலேருந்து எனக்கு டீ கிடைக்கலையே. இப்போ நான் டீ போகணும்னா எம்மிலேருந்து யூ போய் யூலேருந்தானே டீ போட முடியும். இங்கே எம்மிலேருந்து என்னால் யூ போட முடியலையே, சிம்பிள் வந்து ஆப்போசிட்டாக இருக்கே. எனக்கு தேர்டு கன்க்ளூஷன் வந்து தப்பாகுது. எனக்கு 3மே கரெக்டாகிற மாதிரி இருக்க ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியா? ஆப்ஷன் டி தான் உங்களுக்கான ஆன்சர். நிறைய பேர் டி போட்டிருக்கீங்க, சூப்பர். ஆப்ஷன் ஏபி போட்டவங்களுக்கு இந்த கொஸ்டின் புரியலைன்னு அர்த்தம். 3 கன்க்ளூஷனும் கரெக்டாக ஆகணும். ஆப்ஷன் டி எடுத்து வச்சு பாருங்களேன். எம் ஈக்குவல் டு வைங்க, இங்கே லெஸ் தென் வைங்க, இங்கே லெஸ் தென் ஆர் சாரி இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 3 கன்க்ளூஷனுமே கரெக்டாகும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். இப்போ உங்களால் எம்மிலேருந்து யூ போய் யூலேருந்து டி போனீங்கன்னா எம் லெஸ் தென் டி கரெக்ட் ஆகும். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு இருக்குது. அப்போ எம்மிலேருந்து யூ போய் யூலேருந்து டி போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹச் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ, டபிள்யூ ஈக்குவல் டு எம்னா ஹச் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் கிடைக்கும். இதுவும் எனக்கு கரெக்ட் ஆகுது. ஐ கிரேட்டர் தென் எஃப், ஐயிலேருந்து டபிள்யூ போய் டபிள்யூலேருந்து எஃப் போனீங்கன்னா உங்களுக்கு ஐ கிரேட்டர் தென் எஃப்பும் கிடைக்குது. ஸோ இந்த 3மே கரெக்ட் ஆகுதுனா தான் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். வழக்கம் போல் நம்ம ஐட்டம் இது மெயின்ஸில் வந்து கேட்குறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். கொடூரமாக கொடுத்துருக்காங்க, இங்கே வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், இந்த சிம்பிளெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். அட்டுனா என்ன? கிரேட்டர். பர்சன்டேஜ்னா என்ன? நாட் கிரேட்டர்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஹேஷ்னா என்ன? லெஸ் தென். ஆம்பர்சன்னா நாட் லெஸ் தென் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. கேப்னா என்ன? கிரேட்டரும் இல்லை லெஸ்ஸும் கிடையாது, நெய்தர் கிரேட்டர் நார் லெஸ் அப்படின்னா ஈக்குவல் டு. இந்த எல்லா சிம்பிளையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த நார்மல் இன்இக்வாலிட்டி மாதிரி மாற்றி ஆன்சர் சொல்லுங்கள் எல்லாரும் பார்ப்போம். இது டைம் கன்சியூமிங், அவ்வளோதான். இது வந்து நம்ம அந்த சிம்பிளுக்கு பதிலாக நம்ம இன்இக்வாலிட்டி சிம்பிள்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நார்மல் இன்இக்வாலிட்டி மாதிரி மாற்றணும். நார்மல் இன்இக்வாலிட்டி மாதிரி மாற்றணும். மாற்றி ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம்.
மாற்றி ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் சின்னு போகிறீங்க. பாப்போமா ஆன்சர் என்னன்னு. சி. சூப்பர். ஒன்லி 3 ஃபாலோஸ். அதாவது இந்த சிம்பிள் எல்லாத்தையும் இன்இக்வாலிட்டி சிம்பிள் கன்வெர்ட் பண்ணோம்னா இப்படி கிடைக்கும். ஃபஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க, எல் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பிஆன்றாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லிலேருந்து டி ட்ராவல் பண்ணி டீலேருந்து க்யூ ட்ராவல் பண்ணி க்யூலேருந்து எம் ட்ராவல் பண்ணி எம்லேருந்து ஆர் ட்ராவல் பண்ணுமா? அப்படி ட்ராவல் பண்ணால் வரல, எம் கிரேட்டர்னு மாறிடுது இங்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா க்யூலேருந்து எம் ட்ராவல் பண்ணி எம்லேருந்து ஆர் ட்ராவல் பண்ணி ஆர்லேருந்து பி ட்ராவல் பண்ணி டி போனால் வரல. டபிள்யூ கிரேட்டர் தென் ஆர்ன்றான். ஸோ டபிள்யூலேருந்து டீக்கு போய், சரியா, டீலேருந்து டபிள்யூலேருந்து டி போய் டீலேருந்து க்யூ போய் க்யூலேருந்து எம் போய் எம்லேருந்து ஆர் போகணும். அப்படி போனோம்னா அது ட்ரூ. கிளியர் எல்லாத்துக்கும்? ஸோ அப்போ ஒன்லி 3 ஃபாலோஸ். ஒன்லி 3 ஃபாலோஸ். இந்த கேள்வி சால்வ் பண்ணுங்க. அடுத்து டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. எவ்வளோ ஸ்பீடாக சால்வ் பண்ணுறீங்கன்றதை பாருங்கள். ரியல் எக்ஸாம்லேயும் இப்படி தான் இருக்கும், ஸ்பீடாக சால்வ் பண்ணணும். அப்படி சொல்லிட முடியாது விடி ப்ரோ. அது கொஸ்டின் பேப்பரை பொறுத்து, கொஸ்டின் டஃப்னஸை பொறுத்து. ஈஸியாக இருந்தால் 30+ கூட போடலாம், கொடூரமாக இருந்தால் ஒரு 15 to 20. ஸோ அது கொஸ்டின் டஃப்னஸை பொறுத்து. பிரமிளா ஆன்சர் பின்னு போட்டிருக்கீங்க, யுவராஜ் பி, அயன் பி, சாருகா பி. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்ப்போமா? ஒன்லி 2 ஃபாலோஸ். ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இன்இக்வாலிட்டி கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் ட்ரூ ஆகுது.
எஃப் லெஸ் தென் ஹெச், இது மட்டும்தான் ட்ரூ ஆகுது. சரியா? எஃப்லேருந்து டி போய் டியிலேருந்து எஸ் போய் எஸ்ஸிலேருந்து டபிள்யூ போய் டபிள்யூ ஈக்குவல் டு எஸ். ஓகே, டபிள்யூ போய் டபிள்யூலேருந்து கே போய் கேலேருந்து ஹச்சுக்கு போகிறாங்க. ஏன்னா கே ஈக்குவல் டு இங்கே ஹச்சு. ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ் மக்களே. சரியா? இந்த சம் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஒரு சம் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க, அடுத்து பார்க்கலாம். ஒரு சம் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க, அடுத்து பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதாவது இன்இக்வாலிட்டியே நம்ம ஈஸின்னு நினைப்போம், அதுலேயே டைம் கன்சூமிங் ஆகிற மாதிரியே கொடூரமானதெல்லாம் இருக்குது. அதாவது இந்த சிம்பிள் சொல்லியிருக்கான், ஸ்டார்னா கிரேட்டர்ன்னு இருக்கான், டாலர்னா லெஸ்ன்னு இருக்கான், பர்சன்டேஜ்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கான், ஆம்பர்சன்ட் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அட்டுனா எனக்கு ஈக்குவல் டு. இப்போ கே பர்சன்டேஜ் பினா கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி. ஜே ஸ்டார் என்னன்னா என்ன? ஸ்டார்னா கிரேட்டர், ஜே கிரேட்டர் தென் என். இப்போ எனக்கு என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஜேக்கும் என்னுக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் வரணும், கேலேருந்து பிக்கு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி வரணும். அப்படின்னா என்ன போடுவேன்? இது நம்ம யோசிக்கிற விதத்தை பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஜே கிரேட்டர் தென் என்னன்னு சொல்லியிருக்கான், கரெக்டாக? ஜே கிரேட்டர் தென் என் வரணும். இங்கே கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி வரணும்னாலே நான் இங்கே ஈக்குவல் டு போடணும்னு யோசிப்பேன், இங்கே கிரேட்டர் தென் போடணும்னு யோசிப்பேன், இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும்னு யோசிப்பேன். அப்போ இந்த 3 சிம்பிள் என்னன்னு நான் பார்ப்பேன். அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா என்ன? ஆம்பர்சன்ட். ஈக்குவல்ட்டுக்கு என்ன வருது? அட்டு. அப்போ கிரேட்டருக்கு என்ன வருது? ஸ்டாரு. அப்போ நான் என்ன செய்வேன்னா, இந்த 3 இடத்துலையும் செகண்டு தேர்டு ஃபோர்த்து பொசிஷனில், செகண்டு தேர்டு ஃபோர்த்து பொசிஷனில் ஆம்பர்சண்டு அட்டு ஸ்டார் இருக்கான்னு பார்ப்பேன். ஆம்பர்சண்டு அட்டு ஸ்டாரு இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ டியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கான ஆன்சர். நம்ம தான் இதை யோசிக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இங்கே கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பின்னு எனக்கு கிடைக்கணும், ஜே கிரேட்டர் தென் என்ன எனக்கு கிடைக்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஜேக்கும் கேட்கணும்ல, ஈக்குவல் இருக்கணுன்றதை நான் யோசிப்பேன். சரியா? இந்த இடத்துல ஈக்குவல் இருக்கணும், ஏன்னா கேலேருந்தும் பிக்கு ட்ராவல் பண்ணி போகணும், ஜேலேருந்து என்னுக்கு ட்ராவல் பண்ணி போகணும். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் வரணும், கேக்கு பக்கத்தில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட முடியாது. ஸோ ஈக்குவல் டு மட்டும்தான் அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ ஜே கிரேட்டர் தென் என் வரணும்னா இங்கே கிரேட்டர் இருக்கணும், கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி வரணும்னா இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். இப்படி ஃபைன் பண்ணணும். புரிஞ்சா? அடுத்து அதே மாதிரி தான் இங்கேயும். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது பிஏ இப்படி கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா? டெஃபினெட்லி ட்ரூன்னு சொல்லணும், இதை டெஃபினெட்லி ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். இதை நல்லா பார்த்துக்கங்க எல்லாருமே, நீங்கள் அதை பார்க்காம விட்டுருப்பீங்க. இது ட்ரூன்னு சொல்லணும். எம் ஸ்டார் ஜேனா எம் கிரேட்டர் தென் ஜே, பி டாலர் கியூனா பி லெஸ் தென் கியூ. அப்போ நான் இதை டெஃபினெட்லி ஃபால்ஸ்ன்னு பார்க்கணும், ப்ரூவ் பண்ணணும். இதை ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். டெஃபினெட்லி ட்ரூனாலும் ஒன்று தான். சரியா? பட் ஃபால்ஸ் வேறு, டெஃபினெட்லி ஃபால்ஸ் வேறு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிம்பிளை, அதாவது இந்த ஆப்ஷனை ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு இது கிடைக்கும். இப்போது எம் கிரேட்டர் தென் ஜே ட்ரூ ஆகணும்,
m greater than j பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூ ஆகுது இந்த ஆப்ஷனில். சரிங்களா? அடுத்து p less than q. p less than q definitely false ஆகலையே. p less than q வந்து எனக்கு ஃபால்ஸ் தான் ஆகுது இந்த ஆப்ஷனில். டெஃபினெட்லி ஃபால்ஸ் ஆகலை. ஆப்ஷன் தப்பு. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? p ஈக்குவல் டு எல்லுன்னு இருக்குது, எல் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜேன்னு இருக்குது, ஜே லெஸ் தென் q இருக்குது. பிக்கும் க்யூக்கும் எனக்கு அன்னோன் ரிலேஷன். ஸோ அப்புறம் எப்படி டெஃபினெட்லி ஃபால்ஸ் ஆகும்? ஆகாது. ஆப்ஷனே தப்பு. ஆப்ஷனே தப்பு. நான் சொல்கிறது புரியுதா? ஆப்ஷனே தப்பு. இந்த இடத்துல மட்டும் தயவு செய்து கிரேட்டர்னு மாற்றிக்கங்க. சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேட்டர்னு மாற்றிக்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேட்டருக்கு என்ன வருது? ஸ்டார். ஸோ இந்த இடத்துல ஸ்டாருன்னு மாற்றிக்கங்க. எனக்காண்டி மக்களே கோச்சிக்காதீங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாருன்னு மாற்றிக்கங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாருன்னு மாற்றிக்கங்க. அப்போ தான் அவன் கேட்டிருக்க கொஸ்டின் கரெக்டு. இப்போ பாருங்கள் கரெக்டாகும். ஆப்ஷன் பி கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஃபாலோ ஆகுதா? ஒரே நிமிஷம் மக்களே, நான் இதையே போட்டு பார்த்துட்றேன். ஸ்டார்னால் கிரேட்ரு, டாலர்னால் வந்து லெஸ்ஸு, பர்சன்டேஜ்னால் வந்து கிரேட்ரு, ஆம்பர்சன்ட்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அட்டுனா ஈக்குவல். ஆப்ஷன் ஏல அப்ளை பண்ணி பார்ப்போமா? பர்சன்டேஜ்னால் என்ன வருது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே. டாலர்னால் எதை குறிக்குது? லெஸ் தென் கியூ குறிக்குது. அட்டுனா எதை குறிக்குது? ஈக்குவல் டு எம்மை குறிக்குது. ஸ்டார்னா என்ன குறிக்குது? கிரேட்டர் தென் பியை குறிக்குது. இப்போ எம் கிரேட்டர் தென் ஜே எனக்கு கரெக்டாக ஆகுது. சரியா? அடுத்து பி லெஸ் தென் கியூன்னு சொல்கிறான். இங்கே பி லெஸ் தென் கியூ வந்து ட்ரூ ஆகுது. ஆப்ஷன் ஏ வரல. எனக்கு டெஃபினெட்லி ஃபால்ஸ் வரணும் சிவாஜிகளா. பி டாலர் கியூன்றது என்னது? பி லெஸ் தென் கியூ. எனக்கு பி லெஸ் தென் கியூ ட்ரூ ஆகுதுயா ஃபஸ்ட் ஆப்ஷனில். ட்ரூ ஆகக்கூடாது. ஏ செக் பண்ணுறேன் நான். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலையா? இங்கே ஏவை செக் பண்ணிங்கன்னா பி லெஸ் தென் கியூன்னு ட்ரூ ஆகுது. அவன் என்ன கேட்டிருக்கான்? டெஃபினெட்லி ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்கான். சரியா? ஆப்ஷன் பிஏ வச்சுக்கோங்க. நான் பக்காவாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். கொஸ்டினில் தான் எரரு, பக்காவாக கரெக்டாக வரும். இப்போ பாருங்களேன், ஸ்டார்ன்றது என்னது? கிரேட்டர் தானே, போட்டாச்சா? இப்போ பி கிரேட்டர் தென் கியூன்னு உங்களுக்கு கிடைக்குதா? ஆனால் இங்கே என்ன இருக்குது? பி லெஸ் தென் கியூன்னு இருக்கா? அப்போ டெஃபினெட்லி ஃபால்ஸ் ஆகுது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிச்சான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணோம்னா பி கிரேட்டர் தென் கியூன்னு கிடைக்கும். ஆனால் என்ன சொல்லியிருக்கான்? எனக்கு பி லெஸ் தென் கியூ டெஃபினெட்லி ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பி கிரேட்டர் தென் கியூன்னு கிடைக்குதா? ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது? பி லெஸ் தென் கியூன்றது டெஃபினெட்லி ஃபால்ஸான்னு சொல்லுங்கன்னு இருக்கான். எஸ், டெஃபினெட்லி ஃபால்ஸ். எனக்கு இங்கே பி கிரேட்டர் தென் கியூன்னு கிடைக்குது. அப்போ பி லெஸ் தென் கியூன்றது டெஃபினெட்லி ஃபால்ஸ். கிளியர் தான். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சா? ஓகே, நல்ல கொஸ்டினை பார்த்துக்கணும். டெஃபினெட்லி ஃபால்ஸ் கேட்டிருக்கேன், நல்லா பார்த்துக்கணும். டெஃபினெட்லி ஃபால்ஸ் கேட்டிருக்கேன். ஆம்பர்சன்ட்ன்றது என்னது? ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்றது டெஃபினெட்லி ஃபால்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன போடுவீங்கன்னு கேட்குறான். டாலர்னால் என்ன? இருங்களேன், டாலர் இருங்க ஒரு நிமிஷம், அப்படியே போடுவோம். இருங்க, கொஸ்டினே திரும்ப எழுதுறேன். எழுதுவோம். டாலர்னால் என்னது? அட்டு, பர்சன்டேஜ், ஸ்டாரு. டாலர்னால் என்ன? டாலர்னா ஸ்மாலர் தென். அட்டுனா என்ன? ஈக்குவல் டு. பர்சன்டேஜ்னா என்ன? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸ்டாருனா என்ன? ஸ்டார் வந்து கிரேட்டர். போட்டாச்சா? இப்போ இதில் எதை உட்கார வச்சா ஏ ஆம்பர்சன் பி அப்படின்றது வந்து டெஃபினெட்லி ஃபால்ஸ் ஆகும்னு கேட்குறான். ஃபால்ஸ்க்கும் டெஃபினெட்லி ஃபால்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பிரியா ராஜாம்மா கொஞ்சம் ரீவைன் பண்ணி பாருங்கள். நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், பேசிக்லன்னு சொல்லியிருந்தேன். ஃபால்ஸுக்கும் டெஃபினெட்லி ஃபால்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன் பாருங்கள். எனக்கு ரிலேஷன் தெரிஞ்சு போடுற ஃபால்ஸு தான் டெஃபினெட்லி ஃபால்ஸ். அன்னவுன் ரிலேஷன் இருந்து ஃபால்ஸ் ஆகிறது டெஃபினெட்லி ஃபால்ஸ் கிடையாது.
ஆப்ஷன் சின்றாங்க. போட்டு பார்ப்போமா ஆப்ஷன் சியை? ஏ டி பி சி இ. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏ லெஸ் தென் பி கிடைக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்கான், ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி வந்து டெஃபினெட்லி ஃபால்ஸ் ஆகுதா? அதில் ஏ லெஸ் தென் பின்னு இருக்கு. ஆனால் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி வந்து போட்டோம்னா அதுதான் டெஃபினெட்லி ஃபால்ஸ். ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் ஆன்சர் சி. எனக்கு இங்கே ஏ லெஸ் தென் பின்னு கிடைக்குது, ஆனால் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு அவன் கொடுத்துருக்கான். அப்போ இதுதான் டெஃபினெட்லி ஃபால்ஸ். சரியா? அடுத்து ஸோ அட்டுன்றது என்னது? கிரேட்டர் தென்னு சம் நாட். ஆம்பசண்ட்ன்றது என்னது? லெஸ் தென்னு ஆல். பர்சன்டேஜ்னா என்னது? நெய்தர் லெஸ்ஸர் நார் ஈக்குவல். அப்படின்னா லெஸ்ஸரும் இல்லை ஈக்குவலும் இல்லை அப்படின்னா கிரேட்டர் தென். ஆஷ் வந்து என்னது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. டாலர்னா ஈக்குவல் டு. அப்போ பர்சன்டேஜ்னா என்ன வரணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரணும். பர்சன்டேஜ்னா லெஸ் தென் ஆர், இங்கே எய்தர் வரணும். ஏ இஸ் எய்தர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இதை மட்டும் மாற்றிக்கங்க மக்களே. இந்த இடத்த மட்டும் மாற்றிக்கங்க. இந்த இடத்த மட்டும் எய்தர்னு மாற்றிக்கங்க. ஏ இஸ் எய்தர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இந்த இடத்த மட்டும் மாற்றிக்கங்க. மக்களே நான் சொல்கிறது புரியுதா? பர்சன்டேஜ் அப்படின்றத எய்தர்னு மாற்றிக்கங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வரும். கிரேட்டர் சிம்பிள் வந்துருச்சு, லெஸ் தென் சிம்பிள் வந்துருச்சு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சு. நெய்தர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா ஏதோ சொதப்பியிருக்காங்க மக்களே, ஏதோ சொதப்பியிருக்காங்க கொஸ்டினில். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. கொஸ்டினில் இப்படி சொதப்பியிருக்காங்க இல்லையா சிவாஜிகளா? மக்களே இதை நான் சொல்லி கொடுக்குறேன், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டினில் ஏதோ எரர் இருக்குது, நான் சொல்லி கொடுக்குறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? கொஸ்டினில் ஏதோ எரர் இருக்குது. அட்டுனா எனக்கு கிரேட்டர்னு சொல்லிட்டான், ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்ட்டான். ஆம்பசன்னா லெஸ்ஸர் தென்னுட்டான். நெய்தர் லெஸ்ஸர் நார் கிரேட்டர்னா டாலருக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுன்ட்டான். அப்போ இந்த இடத்துல ஏ இஸ் எய்தர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ ஏ இஸ் எய்தர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ பர்சன்டேஜுக்கு, அதாவது இந்த இடத்துல 2 எண்ணையும் மட்டும் அடிச்சிருங்க. இப்போ கரெக்டாக இருமியா சிவாஜிகளா? இங்கே பாருங்களேன், இங்கே கிரேட்டர் லெஸ்ஸர்னு கொடுத்துட்டா மகளே. சரியா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஸுக்கு வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கணும்ல. இந்த 2 இடத்துலையும் எய்தர் போட்டால் இந்த சிம்பிள்ஸ் கரெக்ட் ஆயிரும். நெய்தர்ன்றதை அடிச்சுட்டு ஏ இஸ் எய்தர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஏ இஸ் எய்தர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு மாற்றிக்கோங்க. இந்த எண்ணை மட்டும் அடிச்சிருங்க. இந்த 2 இடத்துலையும் எண்ணை மட்டும் அடிச்சிருங்க. கிளியரா இப்போ எல்லாத்துக்குமே? மக்களே உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலையா? இந்த இடத்துல என்ன இருக்க இடத்துல என்ன அடிச்சிருங்க. சாரி, இங்கே இல்லை, ஒரே நிமிஷம், இங்கே இல்லை. இந்த இடத்துல என்ன அடிச்சிருங்க. சரியா? இந்த இடத்துல என்ன அடிச்சிருங்க, இதுலேயும் என்ன அடிச்சிருங்க. இப்போ கரெக்டாயிரும், கொஸ்டினே கரெக்டாயிரும். புரிஞ்சா? புரிஞ்சா? இப்போ புரிஞ்சா? இப்போ பாருங்க. ஐயோ சிவாஜி ஏயா இப்படி பண்ணுற? இந்த இடத்துல என்ன அடிச்சிருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கணும். ஐயா இப்போ பாருங்கய்யா சிவாஜிகளா. இப்போ பாருங்க. இப்போ கரெக்டாக இருக்கும் மக்களே, நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டாம், நான் கரெக்ட் பண்ணிடுவேன்.
இப்போ கரெக்டாக இருக்கா மக்களே? இப்போ கிளியரா? இப்போ கரெக்டாகிடுச்சா? ஓகே, இப்போ சால்வ் பண்ணுங்கள். பி அட்டு பி கிரேட்டர் தென், அட்டுனா கிரேட்டர் தென் தான், கரெக்டு. ஸோ இப்போ அட்டுன்றது என்னது நமக்கு? கிரேட்டர் தென், பி கிரேட்டர் தென் ஹச். ஹேஷ்ன்றது என்ன? ஹேஷ் அப்படின்றது, ஐயோ இவங்க சிம்பலையே தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க மக்களே. மக்களே ஒரே ஒரு நிமிஷம் மக்களே, எனக்காண்டி ஒரு 1 மினிட் போடுங்க, கரெக்ட் பண்ணிடுறேன். ஹேஷ்னா லெஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க. ஆம்பர்சன்னா எங்கே அப்போ என்ன போட்டிருக்காங்க? அதுக்கும் லெஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க. ஓ ஓகே 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 மக்களே, அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒய்யால சை. மக்களே எவ்வளோ பெரிய பல்பாக நான் இருந்திருக்கேன் பாருங்கள். அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக இன்இக்வாலிட்டி மாதிரி நினச்சிட்டோம், அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைப் என்ன தெரியுமா? சிலாஜிசம் ப்ளஸ் இன்இக்வாலிட்டி மிக்ஸ்டு டைப்பு. சரியா? அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். இதுக்கும் லெஸ்ஸு தான், இதுக்கும் லெஸ்ஸு தான், லெஸ் தென் கிரேட்டர் தென் தான். அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், இப்போ பி அட் ஹச்சுன்னு இருக்கா? அட்டுன்றது என்னது? கிரேட்டர் தென்னு. ஸோ பி கிரேட்டர் தென் ஹச்சு. சரியா? அடுத்து என்ன இருக்குது? ஹச் டி இருக்கா? ஹச் ஆஷ்னா என்ன? கிரேட்டரும் இல்லை ஈக்குவல்னா லெஸ் தென். ஹச் லெஸ் தென் டி. அடுத்து என்ன இருக்குது? கே பர்சன்டேஜ் டி. பர்சன்டேஜ் எதை குறிக்குது? லெஸர் இல்லை ஈக்குவல்னா கிரேட்டர் தென். பர்சன்டேஜ் கிரேட்டர் தென்னை குறிக்குது. அப்போ டி லெஸ் தென் கே. சரியா? ஆம்பர்சன்ட் எதை குறிக்குது? ஆம்பர்சன்ட் வந்து லெஸ் தென்னை குறிக்குது, லெஸ் தென் யூ. இது கிளியர் எல்லாத்துக்கும்? இது மட்டும் கிளியரான்னு சொல்லுங்கள். அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இருக்க சிம்பிள் அப்படியே எடுத்துக்கோங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவங்க கொடுக்கவே இல்லை, சிம்பிள் அவங்களே கொடுக்கல, அதை விட்டுருங்க, அதை ஒமிட் பண்ணிடுங்க. சரிங்களா? இங்கே இருக்கதை அப்படியே சிம்பிளாக எடுத்துகிட்டு இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ சிலாஜிசமுக்கு போகலாமா? பி அட்டு ஹெச்னா என்ன? அட்டு எதை குறிக்குது? சம் நாட்டை குறிக்குது. அப்போ சம் பார்ட் ஆஃப் பி இஸ் நாட் கண்டிஷன் வித் ஹச். ஹேஷ் எதை குறிக்குது? ஹேஷ் பார்த்தீங்கன்னா வந்து சம் ஏஆர்பியை குறிக்குது. அப்போ சம் ஹச்ஆர் டி. ஓகேயா? அடுத்து பர்சன்டேஜ் எதை குறிக்குது? நோ கண்டிஷனை குறிக்குது. நோ ஏ இஸ் பின்னு கொடுத்துருக்கான் பாருங்க அவன். அப்போ நோ கே இஸ் டி அதை குறிக்குது. இங்கே கேடி தானே இருக்குது, அப்போ பர்சன்டேஜ் வந்திருக்குன்னா நோ கே இஸ் டின்னு அர்த்தம். ஓகேயா? ஆம்பர்சன்ட் எதை குறிக்குது? ஆலை குறிக்குது. அப்போ ஆல் கேஆர் யூன்னு அர்த்தம். இப்போது நம்ம போய் என்ன செய்யணும் தெரியுமா? ஒவ்வொன்றுக்குமே இன்இக்வாலிட்டி கன்க்ளூஷனும் கரெக்டாக ஆகுதா, சிலாயிசம் கன்க்ளூஷனும் கரெக்டாக ஆகுதான்னு செக் பண்ணணும். இங்கே ஒய்யால தரமான கொஸ்டின்யா, செஞ்சுட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ யூ அட் ஹச்சுன்னு இருக்கா? அட்டு என்னது? கிரேட்டர் தென். யூ கிரேட்டர் தென் ஹச் வருதான்னு பார்க்கணும். சரியா? யூ கிரேட்டர் தென் ஹச் எனக்கு வருது. அட்டுனா என்ன? சம் நாட்டு. அப்போ சம் யூஆர் நாட் ஹச் வருதான்னு பார்க்கணும். சம் பார்ட் ஆஃப் யூ நாட் கண்டிஷன் வித் டி தான் இருக்குது. அப்போ எனக்கு சிலாஜிசம் பார்த்தீங்கன்னா வந்து தப்பாகுது, இன்இக்வாலிட்டி கரெக்ட் ஆகுது. அப்போ இது ஃபாலோ ஆகாது. எனக்கு எந்த ஒரு கன்க்ளூஷனில் சிலாஜிசமும் கரெக்ட் ஆகணும், இன்இக்வாலிட்டியும் கரெக்ட் ஆகணுமோ அந்த ஆப்ஷனை தான் நான் ஆன்சராக சூஸ் பண்ணணும். புரிஞ்சா? இப்போ பி பர்சன்டேஜ் கேன்னு வச்சுக்கோங்களேன். பர்சன்டேஜ் எதை குறிக்குது? பர்சன்டேஜ் வந்து கிரேட்டரை குறிக்குது. பி கிரேட்டர் தென் கே வந்து வராது. அப்போ இன்இக்வாலிட்டியே தப்பாயிருச்சுன்னா இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. யூ அட்டு டி. அட்டு எதை குறிக்குது? அட்டுன்றது கிரேட்டரை குறிக்குது. யூ கிரேட்டர் தென் டி. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூ கிரேட்டர் தென் டி வந்து எனக்கு கரெக்ட் ஆகுது. இங்கே அட்டு எதை குறிக்குது? சம் ஏஆர் நாட் பி, அதாவது சம் யூஆர் நாட் டி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூவில் உள்ள சம்பாட்டு தான் கே, அதுலேருந்து நாட் கண்டிஷன் கிளம்பி போய் டியில் அடிக்குதா? இப்போ எனக்கு
சம் யூ ஆர் நாட் டி, இதுவும் கரெக்ட் ஆகுது. எப்போ ரெண்டு கன்க்ளூஷனும் கரெக்ட் ஆகுதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஒன்லி 3 ஃபாலோஸ். ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். புரிஞ்சிச்சா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிச்சா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிச்சா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ லைவ்ல இருக்கேன் ப்ரோ, முடிச்சுட்டு கூப்பிட்றேன். புரிந்ததா அப்படின்றத கமெண்டுகள் செய்யுங்க. கிளியரா எல்லாத்துக்குமே? டோட்டல் கொலாப்ஸ். குமரேசா இதில் என்ன கொலாப்ஸு? நீ என்ன செய்கிறேன்னா, இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிளை இன்இக்வாலிட்டியாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி இன்இக்வாலிட்டிக்கான ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கிற. அடுத்து இந்த சிம்பிளை வந்து பக்கத்துலேயே இங்கே சிலாஜிசம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கான், சிலாஜிசமாக கன்வெர்ட் பண்ணி டயக்ராமை ரெடி பண்ணிக்கிற. ஸோ கன்க்ளூஷனில் இன்இக்வாலிட்டிக்கும் கன்வெர்ட் பண்ணி கன்க்ளூஷன் செக் பண்ணணும், சிலாயிசம்க்கும் கன்வெர்ட் பண்ணி கன்க்ளூஷன் செக் பண்ணணும். எந்த இதில் ரெண்டு கன்க்ளூஷனுமே கரெக்ட் ஆகுதோ அந்த ஆப்ஷன் தான் உனக்கான ஆன்சர். சரியா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்லி 3. தரமான கொஸ்டின், சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் போமா? இப்போ இதில் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ டி ஹேஷ் எல்லுன்றான். ஹேஷ்ன்றது எதை குறிக்குது? லெஸ் தென்னை குறிக்குது. அப்போ டி லெஸ் தென் எல். அடுத்து எல் ஆம்பசண்ட். ஆம்பசண்ட்ன்றது எதை குறிக்குது? லெஸ் தென்னை தான் குறிக்குது. அப்போ எல் லெஸ் தென் ஜி. அடுத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். எம் பர்சன்டேஜ்னா என்ன குறிக்குது? லெஸ்ஸர் ஈக்குவல் இல்லைனா கிரேட்ரு. அப்போ எம் கிரேட்டர் தென் ஜி. எம் கிரேட்டர் தென் ஜியை குறிக்குது. ஸோ எம் கிரேட்டர் தென் ஜி கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்னது? ஜி அட்டு டி. அட்டு எதை குறிக்குது? கிரேட்டரை குறிக்குது. அப்போ ஜி கிரேட்டர் தென் டி. இதில் நம்ம போட்டுக்கணும் ஜி கிரேட்டர் தென் டி. இன்இக்வாலிட்டி முடிஞ்சு. இப்போ சிலாயிசம்க்கு ரெடி பண்ணணும். ஹேஷ் எதை குறிக்குது? ஹேஷ் வந்து சம்மை குறிக்குது. அப்போ சம் டி ஆர் எல். புரிஞ்சா? ஹேஷ் வந்து சம்மைஆர்பியை குறிக்குது. அப்போ சம் டிஆர்எல். அடுத்து ஆம்பசண்ட் எதை குறிக்குது? ஆலை குறிக்குது. அப்போ ஆல் எல்ஆர்ஜி. ஓகேயா? அடுத்து ஆல் எல்ஆர்ஜியை குறிக்குது. அடுத்து பர்சன்டேஜ் எதை குறிக்குது? நோ கண்டிஷன். அப்போ நோ எம்எஸ்ஜி. ஓகே. அட்டி எதை குறிக்குது? சம் நாட்டை குறிக்குது. அப்போ சம் ஜிஆர் நாட் டி. அப்போ சம் பார்ட் ஆஃப் ஜி இஸ், அதாவது ஜியில் உள்ள சம் வந்து நாட் கண்டிஷன் வித் டி குறிக்குது. ஸோ டயக்ராம் ஃபார்ம் பண்ணியாச்சு, இன்இக்வாலிட்டிக்கும் ஃபார்ம் பண்ணியாச்சு, இதுக்கும் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ கன்க்ளூஷன் செக் பண்ணணும். ஹேஷ். இப்போ டி ஹேஷ் எம்னா என்ன? டி வந்து லெஸ் தென் எம். ஓகே, டி லெஸ் தென் எம் எனக்கு கிடைக்குது. இன்இக்வாலிட்டி வந்து எனக்கு கிடைக்குது. சிலாயிசம் செக் பண்ணோம்ல, சிலாயிசமில் ஹேஷ்னா என்ன? சம் ஏஆர்பி. அப்போ சம் டிஆர் எம் இருக்கா? இங்கே இல்லை. அப்போ இதில் இன்இக்வாலிட்டி கரெக்டாகி சிலாயிசம் தப்பாகுதுன்னா இந்த கன்க்ளூஷன் தப்பு தான். எனக்கு ரெண்டுமே கரெக்டானா இந்த கன்க்ளூஷனை கரெக்டாக எடுத்துக்கணும். அட்டு எதை குறிக்குது? கிரேட்டரை குறிக்குது. எம் கிரேட்டர் தென் டி கிடைக்குதா? எம்மிலேருந்து கிரேட்டர் தென் ஜி, ஜி கிரேட்டர் தென் டி கிடைக்குது. ஸோ இதில் இன்இக்வாலிட்டி கரெக்ட் ஆகுது. அட்டு எதை குறிக்குது? சிலாயிசமில் சம் நாட்டை குறிக்குது. அப்போ சம் எம்ஆர் நாட் டி. சிலாயிசமில் சம் பார்ட் ஆஃப் எம் நாட் டியான்னு கேட்குறான். எம்முக்கு டிக்கும் அன்னோன் ரிலேஷன். ஸோ இதுலேயும் சிலாயிசம் தப்பாகுது. இன்இக்வாலிட்டி கரெக்டாகி சிலாயிசம் தப்பாகுதுன்னா இதுவும் தப்பு தான். டாலர். டாலர் எதை குறிக்குது? ஈக்குவல்ட்டை குறிக்குது. ஸோ ஜி ஈக்குவல் டு டி இங்கே வராது. ஸோ இதில் இன்இக்வாலிட்டியே தப்பாயிருதுன்னா இந்த கன்க்ளூஷன் வராது. ஸோ எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் திஸ். அதாவது ஒன்று தப்பாகி ஒன்று கரெக்டாகிற மாதிரி இருக்குது. ரெண்டுமே கரெக்டானால் தான் நான் அதை சூஸ் பண்ணவே செய்யணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் நன் ஆஃப் திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இந்த சம் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த டைப்புக்கு போகலாம். இந்த சம் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க, அடுத்த டைப்புக்கு போகலாம். இன்இக்வாலிட்டி இந்த மாதிரி ஒரு தடவை கேட்டிருக்காங்க. 1.5 மார்க்ஸ்க்கு ரீசனிங்கில் கேட்டிருக்காங்க இந்த இன்இக்வாலிட்டி. சரியா? இந்த இன்இக்வாலிட்டி வந்து
நமக்கு 1.5 மார்க்கு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணணும்? இது ஒரு டைப். காலம் பேஸ்டு இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? காலம் பேஸ்டு இன்இக்வாலிட்டி. இது நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஆப்ஷன் வச்சு போகணும். இப்போ 1 and 6 ஃபாலோன்றானா, இப்போ 1ஐயும் 6ஐயும் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரியா? 1ஐயும் 6ஐயும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். எனக்கு ஆர்லேருந்து இஜெட்டுக்கு எப்படியா வருது? ஃபஸ்ட்டு ஆர்லேருந்து எம்மு போய் எம்லேருந்து இஜெட்டு. ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். எம் கிரேட்டர் தென் இஜெட். அப்போ எனக்கு என்ன வருது? ஆறுக்கும் இஜெட்டுக்கும் உள்ள ரிலேஷனே தெரில, வராது. ஒய்யால என்னையா சிவாஜிகளா கொஸ்டின் இது? தரமான கொஸ்டின். யாருங்களேன், ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆப்ஷன் டியை வச்சு சொல்லி கொடுத்துட்றேன். அப்புறமா ஏன் வராதுன்ற ஆப்ஷன் ஏ இதெல்லாம் சொல்கிறேன். டி தான் ஃபாலோ ஆகுது. டியை வச்சு சொல்லித்தரேன் பாருங்கள். டி என்ன சொல்லியிருக்கான்? 3 and 5 ஃபாலோன்னு இருக்கான். 3 எடுத்துக்கிறோம். சரியா? ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ்ஸு, டி லெஸ் தென் எம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? கியூ கிரேட்டர் தென் ஜி, எம் கிரேட்டர் தென் எக்ஸு. இது எல்லாமே கிடைக்குதான்னு போய் பாருங்கள். இப்படி 3யும் 5ஐயும் எடுக்கிறோம். இது எல்லாமே கிடைக்குதான்னு பாருங்கள். அப்போ தான் அது ஃபாலோஸ். சரியா? இது எல்லாமே கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்போ ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி, டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ், இது கிடைக்குது. டி லெஸ் தென் எம் கிடைக்குதான்னு பார்க்கணும். டி லெஸ் தென் எம் கிடைக்குது. கியூ கிரேட்டர் தென் ஜி கிடைக்குதான்னு பார்க்கணும். கியூலேருந்து டி, டீலேருந்து ஜி, கியூ கிரேட்டர் தென் ஜி கிடைக்குது. எம் கிரேட்டர் தென் எக்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்போ எம்மிலேருந்து கிரேட்டர் தென் எக்ஸ் கிடைக்குது. எந்த இதில் 4மே கிடைக்குதோ அதுதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சா? இப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆர் லெஸ் தென் இஜெட் இருக்குது, ஆர் கிரேட்டர் தென் இஜெட் இருக்குது, டி லெஸ் தென் ஓ இருக்குது, ஓ கிரேட்டர் தென் இ இருக்குது. இப்போது நான் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆர் லெஸ் தென் எம் கிரேட்டர் தென் இஜெட்டுன்னு இருக்குது. எனக்கு அப்போ இதில் ஆருக்கு இஜெட்டுக்கும் அன்னோன் ரிலேஷனில். அப்போ ஆர் ஈக்குவல் டு இஜெட் எங்கே போச்சு? அது இந்த இடத்துல இல்லவே இல்லை. அப்போ இந்த ரெண்டே தப்பாகும்னா அந்த ஆப்ஷனே நான் ஸ்கிப் பண்ணிடணும். நான் சொல்கிறது புரிஞ்சா? ஆப்ஷன் ஏ ஏன் வரலன்னு புரியுதா? ஆப்ஷன் ஏ ஏன் வரலன்னு புரியுதா? இப்போ இங்கே ஆர் ஈக்குவல் டு இஜெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் ஆப்ஷன் ஏ இந்த இது கரெக்டு அப்படின்ட்டு அடுத்தது செக் பண்ண போகலாம். ஆனால் எனக்கு இங்கேயே ஜகா வாங்கிடுச்சு. ஆர் ஈக்குவல் டு இஜெட்டே இல்லையே. இதே தப்பாகும் இந்த ஆப்ஷன் ஸ்கிப்பு. இப்போ 2 and 6ன்னு சொல்லியிருக்கான். 2ஐயும் 6ஐயும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் தப்பாகும். அதனால தான் அதை வந்து தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஆப்ஷன் டி எடுத்தால் தான் எனக்கு எல்லா கன்க்ளூஷனுமே கரெக்ட் ஆகுது. அப்போ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடணும். இதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 1 and 6 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜி ஈக்குவல் டு டபிள்யூ ஃபஸ்ட்டு வருதான்னு பார்ப்போம். எனக்கு ஜி ஈக்குவல் டு ஹச்ன்றாங்க. சரியா? ஹச்சிலேருந்து ஒய் போய் இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ஜியில் இருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் கிடைக்குது. இங்கே அடுத்து ஒய்யிலேருந்து டபிள்யூ போனால் ஒய் லெஸ் தென் டபிள்யூ கிடைக்குது. அப்போ ஜியிலேருந்து எனக்கு ஜி லெஸ் தென் டபிள்யூன்னு கிடைக்குது. அப்போ இந்த கன்க்ளூஷனே தப்பாகுதுன்னா இதை நான் கம்பேர் பண்ணவே தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. எனக்கு எல்லா கன்க்ளூஷனும் கரெக்ட் ஆகணும். ஹச் கிரேட்டர் தென் எக்ஸும் கரெக்ட் ஆகணும், இதுவும் கரெக்ட் ஆகணும். அடுத்து 6ல் போய் இதுவும் கரெக்ட் ஆகணும், இதுவும் கரெக்ட் ஆகணும். 4மே கரெக்ட் ஆனால் தான் அந்த ஆப்ஷனே நான் டிக் அடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் இதில் ஜி ஈக்குவல் டு டபிள்யூவே கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து என்ன சொல்கிறான்? 2 and 6ன்றான். 2 and 6ன்றான். ஸோ எனக்கு டபிள்யூ கிரேட்டர் தென் எக்ஸ் பார்ப்போமா? டபிள்யூலேருந்து ஐ போய் ஐலேருந்து எக்ஸு போகலாம். அப்போ டபிள்யூ கிரேட்டர் தென் எக்ஸ் கரெக்ட் ஆகுது 2ல். ஜி லெஸ் தென் எஸ்ன்றான். ஜியிலேருந்து ஒய்லேருந்து டபிள்யூ, டபிள்யூலேருந்து எஸ்.
இது கரெக்ட் ஆகுது. இப்போ 6க்கு போகிறேன். 2ல் ரெண்டுமே கரெக்ட் ஆயிடுது. அதாவது 2ல் வந்து ரெண்டுமே கரெக்ட் ஆயிடுது. 6க்கு போனோம்னா g less than or equal to i கேட்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா g வந்து less than or equal to y equal to i. g less than or equal to y equal to i. ஸோ எனக்கு இதுவும் கரெக்ட் ஆகுது. s greater than x ஆன்னு கேட்குறான். s greater than w, w greater than i greater than x. இதுவும் கரெக்ட் ஆகுது. எனக்கு அப்போ ஆப்ஷன் பி தான் ஃபாலோஸ். எனக்கு பி எடுத்தோம்னா தான் 4மே கரெக்ட் ஆகுது. அப்போ 2 1 6 ஃபாலோஸ். 2 1 6 ஃபாலோஸ். ஆப்ஷன் பி ஃபாலோஸ். ஆப்ஷன் பி ஃபாலோஸ். இது ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒரே நிமிஷங்க. இதை மட்டும் டீச் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. இந்த ஒரு கொஸ்டின் டீச் பண்ணிடுறேன். இது ஒரு டைப்பு. சரியா? இது ஒரு டைப். இது நான் உங்களுக்கு அடிக்கடி நிறையா தடவை டீச் பண்ணியிருக்கேன். இந்த ஒன்று மட்டும் டீச் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது இந்த கொஸ்டின் டைப் என்ன தெரியுமா? கன்க்ளூஷனில் உள்ளதை உங்களால் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார்ம் பண்ண முடியுமா? அவ்வளோதான். இப்போ கன்க்ளூஷனில் உள்ளதை உங்களால் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து எடுத்து ஃபார்ம் பண்ண முடிஞ்சால் அது கரெக்டு, இல்லைன்னா தப்பு. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம நார்மலாக +6 -2 = 3 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம். இதை ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு 2 மூவ் பண்ணுறேன்னா என்ன ஆகும்? +2 அப்படின்னு மாறும். அதாவது மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். மைனஸ் சிம்பிள் ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு மூவ் பண்ணுறேன்னா ப்ளஸ் சிம்பிளாக மாறும். சரியா? ஒருவேளை இங்கே +3 இருக்குன்னா அதை ஈக்குவல்ட்டு இங்கிட்டு மூவ் பண்ணுறேன்னா -3ஆக மாறும். இது உங்கள் எல்லாத்துக்குமே புரியுதுல்ல? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து ஈக்குவல்ட்டை தாண்டி அங்கிட்டு மூவ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நமக்கு என்ன ஆகும்? ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் இருக்கிறது மைனஸாக மாறும், மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். அதே தான் இந்த இன்இக்வாலிட்டியில். என்ன அப்படின்னா, இப்போ z greater than or equal to a அப்படின்னு இருக்குன்னா இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிளை வந்து நடுவில் சென்டராக வச்சுக்கிட்டு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்க்கணும். நான் சொல்கிறது புரிஞ்சா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிளை சென்டராக இந்த ஈக்குவல்ட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு, இன்இக்வாலிட்டி சிம்பிளை ஈக்குவல்ட்டி மாதிரி நினச்சிக்கிட்டு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த இஜெட்டை அங்கிட்டு கொண்டு போகிறேன்னா என்ன ஆகும்? a - z அப்படின்னு மாறும். இல்லை இந்த ஏவை இங்கிட்டு கொண்டு வரனா என்ன ஆகும்? z - a அப்படின்னு மாறும். இதுவரை எல்லாத்துக்கும் புரியுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை எல்லாத்துக்கும் புரியுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன வரை எல்லாத்துக்கும் புரிஞ்சா? நாளைக்கு என்ன சார்? நாளைக்கு நாளை கழிச்சு, அதாவது சாட்டர்டே சண்டே லீவு. சரியா? நாளைக்கு ஃப்ரைடே தானே. நாளைக்கு வந்து பிளட் ரிலேஷன் இருக்கும், இல்லை டைரக்ஷன் இருக்கும். பிளட் ரிலேஷன் ஆர் டைரக்ஷன் இருக்கும். பார்ப்போம். நான் பார்த்து ஷெட்யூல் பார்த்துட்டு சொல்கிறேன். அது மாதிரி சாட்டர்டே சண்டே லீவுயா? சரிங்களா? சாட்டர்டே சண்டே செஷன் இருக்காது. சாட்டர்டே சண்டே SBI கிளர்க் கிராஷ் கோர்ஸ்க்கு லீவு. அடுத்து மண்டே தான். நாளைக்கு செஷன் இருக்கும். ஃப்ரைடே செஷன் இருக்கும். ஃப்ரைடே கிராஷ் கோர்ஸ் செஷன் இருக்கும். சாட்டர்டே சண்டே சொல்கிறேன். சரிங்களா? சாட்டர்டே சண்டே செஷன் இருக்காது. இது புரிஞ்சில? இப்போ பாருங்க. இப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனை எடுத்துக்கோங்க. m/z/u தான் எனக்கு தேவை. அப்போ அதை மட்டும் நான் பிரித்து கொண்டு வந்துடுறேன். எனக்கு இந்த பகுதி மட்டும்தான் தேவை. m less than or equal to k plus z less than or equal to u. இப்போ எனக்கு இங்கே m - zன்னு இருக்கா? இப்போ k +ன்னு zன்னு இருக்குது. அப்போ இந்த z இந்த சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதை ரைட் ஹேண்ட் சைடை நான் நினச்சிக்கிட்டா இந்த இது வந்து இன்இக்வாலிட்டி சிம்பிள் வந்து ஈக்குவல்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த z எங்கிட்ட கொண்டு வர முடியுமா? அப்படின்னா கொண்டு வந்தால் m - z கிடைக்குமா? பேலன்சிங் என்ன இருக்கும்? லெஸ் than or equal to இருக்கும். இந்த k அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் than or equal to uன்னு இருக்கும். இப்போது ரியல் இன்இக்வாலிட்டியில் நம்ம சால்வ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இப்போ இதையும் மெர்ஜ் பண்ணால் என்ன ஆகும்? m - z less than or equal to uன்னு கிடைக்குமா? இது அப்படியே இருக்கட்டும். நான் இதையும் மெர்ஜ் பண்ணால் k காலி ஆயிரும். m - z less than or equal to uன்னு கிடைக்குமா?
அப்போ இது எனக்கு ஃபாலோ ஆகும். இவ்வளோ தான் இந்த இன்இக்வாலிட்டி டைப்பு. எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளதை மெர்ஜ் பண்ணி அப்படி இப்படின்னு ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றி என்னால் இந்த கன்க்ளூஷனை ஃபார்ம் பண்ண முடிஞ்சால் அது கரெக்டு. இப்போ இதை பாருங்களேன், இது RAS மட்டும்தான் இருக்கா, அப்போ நான் இதை மட்டும் தூக்கிக்குவோம். அப்போ என்ன, இதை மட்டும் தூக்கிக்கிட்டோம்னா R - S greater than Z greater than or equal to A. இப்போ எனக்கு A plus Sன்னு இருக்கு, சரியா? அப்போ எனக்கு இந்த Z தேவையில்லை. அப்போ நான் இதை மெர்ஜ் பண்ணிடலாமா? மெர்ஜ் பண்ணால் R - A அப்படியே இருக்கும். இதை நான் மெர்ஜ் பண்ணேன்னா greater than A கிடைக்கும். இந்த கிரேட்டரையும் greater than or equal to மெர்ஜ் பண்ணால் கிரேட்டர் சிம்பிள், Z காலி ஆயிரும். கிடைக்குதா? இப்போது இந்த எஸ்ஸை அங்கிட்டு நான் கொண்டு போகலாமா? அப்போ R greater than, இந்த கிரேட்டர் அப்படியே இருக்கும். இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க, இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிளை ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இதை ரைட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ R greater than இந்த எஸ் அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், A + S அப்படின்னு மாறிடும். அப்போ எனக்கு அது கிடச்சிருச்சா? ஸோ இதுவும் கிடைக்குது, இதுவும் கிடைக்குது. ஸோ both 1 and 2 follows. ஆப்ஷன் C, both 1 and 2 follows. அவ்வளோதான் இன்றைக்கான கிளாஸ். கிளியராக புரிஞ்சா எல்லாத்துக்குமே? ஓகே தானே? ஸோ அவ்வளோதான். நாளைக்கு செஷனில் மீட் பண்ணலாம்.